வெல்கம் டு சுகன் ஸ்பாட் சேனல். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி லாங் டைம் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கிறலாம். ஸ்டவ்வு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் ஃப்ளேவரபுளாக ஈவனாகவும் எல்லாமே ஃப்ரை பண்ண முடியும். கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொரிகடலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 முந்திரி, 10 பாதாம், 10 பிஸ்தா, தேவையான அளவுக்கு நட்ஸு சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காவை முழுசாக சேர்த்துக்கோங்க. திரும்பியும் 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லா பருப்புமே ஈவனாக வறுபட்டு இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா ஹீட் ஆகிருக்கும். அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண சொல்கிறேன். இப்போ 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு இல்லை அப்படின்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கிறலாம். எள்ளு நல்லா ஃப்ரை ஆகும்போது வெடிக்கிற சத்தம் கேட்கும். சத்தம் கேட்க உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சு நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிப்பியில் ப்ரோட்டீன்லேருந்து கேலரிஸ் வரைக்கும் அதிகமாக இருக்குது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தினமும் ஒன்று கூட சாப்பிட்லாம். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக ஆறணும்னு கூட அவசியம் இல்லை. லைட் வார்மில் இருந்தாலும் ஓகே தான். மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக அரைச்சிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இது கூடவே 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் இல்லாட்டி நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். 1 கப்பு நிலக்கடலைக்கு 3/4 கப்லேருந்து 1/2 கப்பு வரைக்கும் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட வெல்லம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக கொரகொரப்பாக இருக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு பேனுக்கு மாற்றி கட்டி இல்லாமல் நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நல்லா மெல்ட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறலாம். அதிக அளவு நெய் சேர்க்கும் போது திகட்ட ஆரம்பிச்சிடும். 2 ஸ்பூன் அளவு நெய்யே போதுமானதாக இருக்கும். நெய் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டிக்கு வேலை இல்லை, நம்ம கைக்கு தான் வேலை. நல்லா நெய்யை எல்லா பக்கமுமே பிணைஞ்சு விட்டுட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம தேவையான அளவு எடுத்து லைட்டாக உருட்டினாலே நல்ல ஒரு சேஃபில் நல்லா கெட்டியாக இறுக்கி பிடிச்சிக்கிறோம். மிக்சியில் அரைச்சிருக்க சூட்டுலேயும் சரி, நெய்யை உருக்கி ஊற்றின சூட்டுலேயும் சரி ஈஸியாக உருண்டை பிடிக்க வந்துடும். அரைச்சி வச்ச எல்லா மாவுமே இதே மாதிரி சூட்டோடு இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். இது நம்ம உருண்டை பிடிச்சி ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமும் உடஞ்சி விழுகாது. உருண்டை அப்படியே தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தினமும் ஒன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன்லேருந்து கலோரிஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. 3 வயது குழந்தைகள்லேருந்து எல்லோரும் தாராளமாக சாப்பிட்லாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இந்த உருண்டைகள்லாம் செய்யும்போது 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.